திருவாரூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் மூலமாக ஒவ்வொரு ஒன்றியத்திலும் உள்ள பழங்குடியினர் சமூக பொருளாதார மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோட்டூர் ஒன்றியம் திருமக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட திருமேனி ஏரி குடியிருப்பு பகுதியில் பழங்குடியின மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை கோட்டூர் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி வட்டார வளமைய மேற்பார்வையாளர் சுப்பிரமணியன் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் சுஜாதா ஜெயசீலன் முன்னிலையில் திருவாரூர் மாவட்ட கல்வி நிலைக்குழு தலைவர் கலைவாணி மோகன் அவர்கள் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் இல்லம் தேடி கல்வி மாவட்ட ஆட்சியர் ஒருங்கிணைப்பாளர் முரளி, கோட்டூர் இல்லம் தேடி கல்வி ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் வைரமுத்து, எஸ்டி கணக்கெடுப்பாளர் பிரபா, பள்ளி தலைமை ஆசிரியர் உஷா, ஆசிரியர் பயிற்றுனர் சுரேஷ், ஊராட்சி செயலாளர் சுமதி, இல்லம் தேடி கல்வி தன்னாளர்கள் காயத்ரி, தாமரை ஆகியோர் கலந்து கொண்டனர். இப்பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் 65 குடும்பங்களைச் சேர்ந்த 234 நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இப்பகுதியில் வாழக்கூடிய நரிக்குறவை இன மக்களுக்கு சமூக பொருளாதார முன்னேற்றம் ஏற்படவும் குழந்தைகள் உயர்கல்வி பயில்வதற்கும் இது ஒரு முன்னெடுப்பாக அமையும் என நரிக்குறவர் மகளிர் தலைவி கவிதா கூறியுள்ளார். வர இருங்க. 60-65 வருஷமா நாங்க இங்க வந்து வந்துகிட்டே இருக்கிறோம். ஆனா எம்பிசியில தான் சான்றுகள் இருந்துச்சு எங்களுக்கு. இப்போதான் வந்து எஸ்டியில் மாற்றி கொடுத்துருக்காங்க. இன்னுமே எங்களுக்கு நிறைய சலுகை வரும்னு சொல்றாங்க. எங்க பிள்ளைகளாம் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கும் போவாங்க. எங்களுக்கு நிறைய சலுகை வரும். எங்களுக்கு 51 வீடு கட்டி இப்ப கொடுக்குறாங்க. வீடு கட்டியும் கொடுக்குறாங்க. நல்ல சலுகை செய்யறாங்க.